வெல்கம் டு அதித்தி கார்ட்டூன்ஸ் அண்ட் அனிமேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹவு டு மேக் கார்ட்டூன் அனிமேஷன்ஸ் இன் ஆண்ட்ராய்ட் மொபைல்ஸ் யூஸிங் ட்வின்கிராஃப்ட் அந்த ஆப்பை யூஸ் பண்ணி கார்ட்டூன் அனிமேஷன்ஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் போடுற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மொபைல் நெட்வொர்க் ஆன் பண்ணிவிட்டு ப்ளே ஸ்டோரை கிளிக் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோரில் சர்ச் ஆப்ஷன்ஸில் போய்ட்டு ட்வின்கிராஃப்ட் அப்படிங்கிறத கொடுத்த உடனே இன்ஸ்டால்ன்ற ஆப்ஷன் கேட்கும் மற்றவங்களுக்குலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கனால அப்டேட்டுங்கிறது கேட்குது. சரிங்களா? ஸோ இப்போ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டனால அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ திஸ் இஸ் த ட்வின்கிராஃப்ட் ஆப். நான் இப்போ கிளிக் பண்ணுறேன், ஓப்பன் ஆகும். இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறதுக்கு மொபைல் நெட்வொர்க்ஸ் அவசியம். ஓப்பன் பண்ண உடனே வீடியோ ஆஃப் த டேன்னு கேட்கும். ஸோ அதை நீங்கள் ப்ளே பண்ணாலும் சரி, ப்ளே பண்ணாட்டியும் சரி, ஜஸ்ட் கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ இதான் அந்த ஆப் இன்டர்ஃபேஸ். வெளியே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா காமிக்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எப்போவாது ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். ஓகே, ரைட் கார்னரில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் சர்க்கிள் போட்டு ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கோம். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி வீடியோ பண்ண போகிறீங்களா இல்லை காமிக் பண்ண போகிறீங்களான்னு கேட்குது. நம்ம வீடியோ தானே பண்ண போகிறோம். ஸோ வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே நீங்கள் சூஸ் பேக்ரவுண்ட் அப்படின்ற மாதிரி கேட்கும். இதில் நீங்கள் ஒரு சில பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அந்த ஃப்ரீயாக இருக்கிற பேக்ரவுண்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், ஸ்னோங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு கிளிக் நெக்ஸ்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ். நீங்கள் இந்த உங்களோட கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன கேரக்டர் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இப்போ வந்து அங்கிளையும் இந்த ஆன்ட்டியும் செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அங்கே அந்த ஆப் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போயிடும், எடிட்டிங் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே. ஸோ திஸ் இஸ் த ஆப் இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? இதில் அந்த ஒரு ஒயிட்டில் சர்க்கிள் போட்டு ப்ளஸ்ன்னு இருக்குங்களா, அதை பார்த்தீங்கன்னா இது முன்னாடி அப்படின்னா முன்னாடி போகும், பின்னாடி போகும். ஸோ உங்கள் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ஆன்ட்டியும் நம்ம கொண்டு வந்தோம். இப்போ 2 பேர் பேச போகிறாங்கல்ல, அதுக்காக. ஸோ இந்த பொம்மை சைஸ் வந்து பெருசாக இருக்குது, எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுக்கணும், அதெல்லாம் செட்டிங்ஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த எந்த பொம்மையை கிளிக் பண்ண போகிறீங்களோ அந்த பொம்மை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ரெஷன்ஸோட ஆப்ஷன் இருக்கும். ஆங்க்ரி, சேடு, நார்மல், தக் லைஃப், ஃபோன் பேசுகிற மாதிரி ஏகப்பட்ட இது கொடுத்துருக்காங்க. அந்தந்த ரியாக்ஷன் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இதில் போகிறதுன்னா பொம்மை சைஸை வந்து டிக்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு அட்ஜஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டுங்கிறதுக்கு ரீசைஸுங்கிறதுக்கு ரொட்டேட்டுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் அந்த பொம்மை வந்து சுற்றும். சரிங்களா? இப்போ செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரீசைஸ். அந்த பொம்மை சைஸை வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவை. ஓகே, இப்போ நமக்கு வேண்டியது பொம்மை சைஸை டிக்ரீஸ் பண்ண வேண்டியது. ஸோ நம்ம டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, டிக்ரீஸ் ஆகுது. அப்புறம் ஜஸ்ட் ஒன்ஸ் ஸ்க்ரீன்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நார்மலாக வந்துடுது. அதே போல் இந்த அங்கிள் சைஸையும் நம்ம கம்மி பண்ண போகிறோம். ஸோ அது அந்த அங்கிள் பொம்மையை கிளிக் பண்ணிவிட்டு கீழே அட்ஜஸ்ட்னு இருக்கும், அட்ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு ரீசைஸில் போய்ட்டு குறைச்சிங்கன்னா குறைஞ்சிருச்சு. சரிங்களா? பேக்ரவுண்டை கிளிக் பண்ணுங்கள், நார்மலாக. ஸோ இப்போ 2 பொம்மைகளும் பேச போகுது. இதுக்கு நம்ம வாய்ஸ் எப்படி கொடுக்கலாங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போது எந்த பொம்மை கொடுக்க போகிறீங்களோ அந்த பொம்மைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டர் ஒன்று இருக்கும், வாய்ஸ் ரெக்கார்டர்னு சொல்லிட்டு. அந்த சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த வாய்ஸ் சிம்பிளை கிளிக் பண்ண உடனே வாய்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் கிளிக் பண்ணுற பேச. ஹாய் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒன்ஸ் நம்ம வாய்ஸ் கொடுத்தோடனே மறுபடியும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஸ்டாப் ஆகிடும். ஸ்டாப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் காமிக்குது பாருங்கள், டெலிட் வாய்ஸ் செட்டிங்ஸ். இப்போ கொடுத்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ண சரியில்லை அப்படின்னா டெலிட் வாய்ஸ் கொடுத்துட்டு மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா வாய்ஸ் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். இப்போ நம்ம வாய்ஸ் தெரியக்கூடாது, வேறு வாய்ஸ் மாதிரி இருக்கணும் அப்படின்னா அந்த வாய்ஸ் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா டெம்போ, பிச் 2 இருக்கும். 2 நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலயமா உங்களோட வாய்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக கேட்கும். சரிங்களா? சரி, இப்போ நான் அந்த அங்கிளுக்கு வந்துட்டு வாய்ஸ் கொடுத்துட்டேன். இதுக்கடுத்து என்ன பண்ணோம்னா கிளிக் ஆன் நெக்ஸ்ட் ஃப்ரேம் அப்படின்னு கீழே பார்த்தீங்கன்னா இருக்கும், ஆரஞ்சு கலரில் ரைட் கார்னரில். ஸோ இப்போ நம்ம அதை கிளிக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இன்னொரு பேக்ரவுண்ட், சேம் பேக்ரவுண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இதில் அந்த ஆன்ட்டி பேசுகிற மாதிரியே நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அங்கிள் ஃபஸ்ட்டு எப்படி எடிட் பண்ணமோ அதே மாதிரி ஆன்ட்டிக்கும் பண்ணிக்கலாம். தம்பி, நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீ எப்படி இருக்க?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பேசி முடிச்சிட்டோம். இப்போ நான் இதை ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். லெஃப்ட் கார்னர் கீழே ப்ளே ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தம்பி நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீ எப்படி இருக்க? பார்த்தீங்களா எடிட் பண்ணது. இப்போ இதில் பேக்ரவுண்ட் மியூசிக் செட் பண்ணலாம், அதையும் பாருங்கள். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கேரக்டர், பேக்ரவுண்ட், ப்ராப்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. கேரக்டர்னால் நீங்கள் அடிஷ்னல் கேரக்டர் தான் யூஸ் பண்ண இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேக்ரவுண்ட், இப்போ வேறு நெக்ஸ்ட்டு ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா வேறு பேக்ரவுண்டில் வச்சு ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பேக்ரவுண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வேறு பேக்ரவுண்டு சூஸ் பண்ணிக்கலாம். ப்ராப்ஸுங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பம்ப்கின், அந்த கன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. இது ஆப்ஷன் எல்லாமே பெய்டு வெர்ஷன்ஸ், அதாவது எல்லாமே பே பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா. அது கீழே வந்துட்டு பிக் மியூசிக், அதாவது கொஞ்சம் ஒரு நிமிஷம் 10 செகண்டுக்கு மியூசிக் வேணுன்னா நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் சவுண்ட் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா ஏதாவது இப்போ ஏதாவது பேசுகிறாங்க அப்படின்னா அந்த சடனாக அதுக்கு மியூசிக் தேவை. இப்போ சிரிக்கிற மாதிரி இல்லை கிளாப் பண்ணுற மாதிரி ஏதாவது சடன் மியூசிக் தேவை அப்படின்னா அந்த சவுண்ட் எஃபெக்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சவுண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. சவுண்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு அதில் பார்த்துட்டு ஆல்ரெடி நிறைய டவுன்லோட்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ அதை வந்து நான் டூயிங்கிறத ஆட் பண்ணிட்டேன். ஸோ அங்கே போய் ஆட் ஆகிருக்கும். லெஃப்ட் சைடில் அந்த சவுண்ட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் சர்க்கிள் ஒன்று காட்டுது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே அந்த வேவ் கொண்டு இருக்கும். ஓகேங்களா? கீழே டெலிட் பண்ணவா இல்லை கரெக்டாக ஓகே கொடுக்கவான்றதுக்கு இருக்கும். டிக் மார்க் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணோடனே இதாகிடுச்சு, ஓகே ஆகிடுச்சு, செட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், மறுபடியும் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஹாய் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தம்பி நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீ எப்படி இருக்க? மறுபடியும் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஹாய் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தம்பி நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீ எப்படி இருக்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த சவுண்ட் எஃபெக்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஆட் டெக்ஸ்ட்னு இருக்குது. இப்போ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா இது காமிக் யூஸ் பண்ணுறது கூட வச்சுக்கலாம். மேலே அந்த எடிட்டிங் ஹலோ இங்கே கீழே பார்த்தீங்களா, அதில் நமக்கு நான் என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரான்சிஷன். இந்த பேக்ரவுண்ட் வந்துட்டு நம்ம என்ன ஸ்டைலில் ஓப்பன் ஆகணும் தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த மாதிரி இது நம்ம எஃபெக்டில் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் தென் விஷுவல் எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹார்ட்டிங் போகிற மாதிரி அந்த மாதிரிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எடிட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா மேலே பாருங்கள், ரைட் கார்னரில் எக்ஸ்போர்ட்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மூவி நேம் என்னன்னு கேட்கும். நான் வந்து டிஃபால்ட்டாக மூவி 16 கொடுத்து எக்ஸ்போர்ட் கொடுத்துருந்தேன். எக்ஸ்போர்ட் கொடுத்தோடனே சேவிங் மூவி அப்படின்னு சொல்லி கீழே வரும். பார்த்தீங்கன்னா சேவிங் மூவி, அது ரோல் ஆகி கீழே சேவிங் மூவின்னு வருது. இப்போ பாருங்கள், சேவ் ஆகிட்டு இதை வந்து கேலரியில் சேவ் பண்ணலாமா ஷேர் பண்ணலாமான்னு கேட்கும். நீங்கள் ஒரு காப்பிக்கு எதுக்கும் சேவ் டு கேலரின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஷேர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக யூடியூப்பில் போய்ட்டு ஷேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் ஒன்ஸ் சேவ் கொடுத்த உடனே அந்த கேன்சல் கொடுத்தீங்கன்னா கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்டோர் ஆகிடும் மை மூவி 16ங்கிறது. இது வந்து ப்ரொஃபைல் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கனாலே இது உங்களுக்கு விசிபிள் ஆகும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் வேறு சாஃப்ட்வேர் போட்டு எடிட் பண்ணி யூடியூப்பில் போட போகிறீங்கனாலும் போடுங்க, இல்லை நீங்கள் டேட்டா போட்டாலும் ஓகே தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் 2D அனிமேஷன் கார்ட்டூன் ஓகேங்களா, ஆண்ட்ராய்டு மொபைலில் எப்படி எடிட் பண்ணுறதையும் பார்த்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.